எவ்வளோ தூரம் அக்கா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க? எவ்வளோ தூரம் ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க? சிறு வயதில் வந்து என் மீது வந்து எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிரியம். பிகாஸ் ஆஃப் என்னென்னா ரொம்ப தொடு தொடுன்னு இருப்பேன். ம். அதனால் என் பேர் குட்டி குட்டின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா துள்ளி ஓடுவேன். அதனால் ஏய் குட்டி டேய் குட்டின்னுவாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க தெரியுமா, சீராட்டி பாராட்டி என்னை குளிக்க வச்சு இது பண்ணி அரவணைச்சு செய்யும்போது தப்பெல்லாம் வந்து உணர்த்தி இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் படிக்கணும், ஸ்கூல் ஒழுங்காக போகணும், நாளைக்கு இது மாதிரி ஆகிடும்டா, ஒழுங்காக நீ ஸ்கூலுக்கு படிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் என்னை என்னை வந்து அவங்க வந்து உலகத்துக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க. ஸோ ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் குரு. என்னை ஒரு வழிகாட்டியாக நீ இருக்கிற இதுக்கு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து. ஸோ ஸ்கூல்லாம் போக மாட்டேன்னு சொல்லும்போது அடம் பிடிக்கும் போது இல்லைடா ஸ்கூலுக்கு போய் ஆகணும்டா படிக்கணும்டா எங்களை மாதிரி ஆகிடாதீங்க. அவங்களாம் 8ஆம் கிளாஸில் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அவங்க எனக்கு மிட்டாய் கொடுத்து வாங்கி கொடுத்து என்னை எப்படியோ ஆன்சர் பண்ணி சீக்கிரம் கொண்டு வாங்க. திடீர்னு என்ன பண்ணணும் ஓடியாந்துருவாங்க பாதிரியா ஸ்கூல்லேருந்து. ஸ்கூலில் இது பண்ணி திருப்பி எடுத்து போய் விட்டு வருவாங்க. அதேமாதிரி மார்க் இவ்வளோ எடுக்கணும் அவ்வளோ. ஸோ எல்லாரோட என்னுடைய தனி என் மேலே ஒரு கருணையை பார்த்ததுனால தான் எனக்கு ஒரு 2வது அம்மான்னு சொல்கிறோம். ஸோ இப்படி ஒரு காலத்தில் எனக்கு ஒரு பராமரிப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க.